ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் பற்றி பார்க்கலாம். இன்று நவம்பர் 24ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு பிப்ரவரி மாதத்திற்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங்கும் அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங்கும் ஓபன் ஆகுது. ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு தரிசன டிக்கெட்டும் மேக்சிமம் 9 தரிசன டிக்கெட்டுகளும் புக் பண்ணிக்கலாம். ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் ஸ்ரீவாணி ட்ரஸ்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்து முடித்த பிறகு தனியாக ஒரு 500 ரூபாய் பே பண்ணி தரிசன டிக்கெட்டும் வாங்கிக்கணும். ஸோ டோட்டலா ஒருத்தருக்கு ஒரு முறை VIP பிரேக் தரிசனம் பார்ப்பதற்கு 10,500 ரூபாய் நம்ம பே பண்ணணும். இது போல எத்தனை பேர் தரிசனம் பார்க்கணுமோ அத்தனை பேருக்குமே 10,500 ரூபாய் நம்ம பே பண்ணணும். இந்த தரிசன டிக்கெட்டை மட்டும் மொபைல்ல புக் பண்ண வேண்டாம். இந்த தரிசன டிக்கெட்டை ttdevasthanams.ap.gov.in என்கிற டிடிடியினுடைய அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக உங்களுடைய லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் மூலமாக இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. மொபைலில் புக் பண்ணும்போது சிலருக்கு இஷ்யூஸ் வர்றதாக சொல்கிறாங்க. அதனால் இந்த டிக்கெட் மட்டும் மொபைலில் புக் பண்ணாமல் உங்களுடைய லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் மூலமாக புக் பண்ணிக்கோங்க. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். அவங்கள தரிசனத்திற்காக நீங்கள் அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஸ்கூல் ID ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலாம். NRI பீப்புளாக இருக்கீங்கன்னா அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக பாஸ்போர்ட் காப்பி எடுத்துகிட்டு போகலாம். இந்த தரிசன டிக்கெட்டை இந்தியன்ஸ் ஆதார் கார்டு வைத்து மட்டும்தான் புக் பண்ண முடியும். NRI பீப்புள் பாஸ்போர்ட் வைத்து புக் பண்ண முடியும். இந்த தரிசன டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் புக்கிங் வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் டொனேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு வச்சிடலாம். புக்கிங் ஓப்பன் ஆன உடனே தரிசன தேதி டைம் ஸ்லாட் எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக ஈவினிங் 4 PM இருக்கும். அதற்கடுத்து அகாமடேஷன் டேட் அண்ட் செக்இன் டைம் ஸ்லாட் மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். தர்ஷன் டிக்கெட் அண்ட் அகாமடேஷன் புக் பண்ணும்போது தர்ஷன் டிக்கெட்டினுடைய காஸ்ட்டும் அகாமடேஷனுக்கு டிஃபால்ட்டா VIP பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு 1000 ரூபாய் ரூம் தான் TTD ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ தர்ஷன் டிக்கெட் பிளஸ் இந்த 1000 ரூபாய் ரூம் ரெண்டினுடைய அமௌண்ட் நம்ம டோட்டலா பே பண்ண வேண்டியிருக்கும். அகாமடேஷனுக்கு காஷன் டெபாசிட் ஆன்லைன்ல நம்ம பே பண்ணும்போது வாங்கிக்க மாட்டாங்க. நம்ம எப்போ அகாமடேஷன் அவைல் பண்ணுறதுக்காக திருமலைக்கு போகிறோமோ அப்போ திருமலையில் இருக்கக்கூடிய CRO ஆஃபீஸினுடைய ARP கவுண்டரில் போய் நம்முடைய அகாமடேஷன் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணும்போது காஷன் டெபாசிட் அமௌண்ட் 1000 rupees கலெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த காஷன் டெபாசிட் அமௌண்ட்டை UPI கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலமாக நம்ம பே பண்ணிக்கலாம். நம்ம ரூம் வெக்கேட் பண்ணி கொடுத்த நேரத்தில் இருந்து 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ள அந்த காஷன் டெபாசிட் அமௌண்ட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஒரு முறை நீங்கள் இந்த VIP பிரேக் தரிசன டிக்கெட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா அதற்கடுத்து அதை கேன்சல் செய்ய முடியாது. பட் ரீஸ்கெடியூலிங் ஆப்ஷன் ஒரே ஒரு முறை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்முடைய தரிசன தேதிக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி நம்ம நிச்சயமா ரீஸ்கெடியூல் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த ரீஸ்கெடியூல் ஆப்ஷன் எனேபிள் ஆகியிருக்காது, டிசேபிள் ஆகியிருக்கும். ஸோ உங்களுடைய தரிசன தேதிக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரீஸ்கெடியூல் ஆப்ஷன் எனேபிள்டாக இருக்கும். நீங்க எப்போ வேண்டுமானாலும் அந்த ரீஸ்கெடியூல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய தரிசன தேதியை ரீஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம ரீஸ்கெடியூல் பண்ணும்போது தரிசன தேதியை மட்டும்தான் ரீஸ்கெடியூல் பண்ண முடியும். ரீஸ்கெடியூல் பண்ணக்கூடிய சமயத்திலே அகாமடேஷன் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அகாமடேஷனையும் சேர்த்து நம்ம ரீஸ்கெடியூல் பண்ண முடியாது. அகாமடேஷன் கேன்சல் ஆன உடனே அந்த ரூம் ரெண்ட் அமௌண்ட்டும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ் ஆகும். ஒரு லாகின்ல இருந்து ஒரு தரிசன டிக்கெட் மட்டும் புக் பண்றீங்கன்னா அகாமடேஷன் ஆப்ஷன் எனேபிள் ஆகியிருக்காது, அகாமடேஷன் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு TTD திருமலை மற்றும் திருப்பதியில ரூம் கொடுப்பது கிடையாது. ஒரு லாகின்ல இருந்து மினிமம் 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணியிருந்தால் மட்டுமே அகாமடேஷன் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். நாமளும் ஆன்லைன்ல அகாமடேஷன் அவைல் பண்ண முடியும். இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் டிக்கெட் புக் பண்ணும் போதே அகாமடேஷனும் சேர்த்து புக் பண்ணிடணும். டிக்கெட் மட்டும் புக் பண்ணிட்டு அதற்கடுத்து நீங்க அகாமடேஷன் புக் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா அகாமடேஷன் புக்கிங் ஆப்ஷன் உங்களுக்கு டிசேபிள் ஆகியிருக்கும். நீங்க அகாமடேஷன் புக் பண்ண முடியாது. ஸோ டிக்கெட் புக் பண்ணும் போதே அகாமடேஷன் டேட் அண்ட் செக்இன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணி நீங்க அகாமடேஷனும் புக் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து நீங்கள் 2 தரிசன டிக்கெட் புக் பண்ணாலும் 9 தரிசன டிக்கெட் புக் பண்ணாலும் 5 தரிசன டிக்கெட் புக் பண்ணாலும் ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரு ரூம் ஆப்ஷன் மட்டும்தான் எனேபிள் ஆகியிருக்கும். சப்போஸ் நீங்கள் 8 பேர் போகிறீங்க, அதில் சின்ன குழந்தைகளும் இருக்காங்க, நாங்கள் மொத்தமாக 6 தரிசன டிக்கெட் புக் பண்ணுறோம், எங்களுக்கு 2 ரூம் அல்லது 3 ரூம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க
நீங்கள் டொனேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 பேருக்கு டொனேஷனும், அடுத்த ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 தரிசன டிக்கெட்டும், அடுத்த ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மீதம் 2 தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணிங்கன்னா 3 மொபைல் நம்பர் லாகினுக்கு 3 ரூம் உங்களுக்கு அகாமடேஷனுக்காக எனேபிள் ஆகியிருக்கும். ஸோ அப்படி நீங்கள் டொனேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணி உங்களுக்கு எத்தனை ரூம் தேவையோ அதற்கேற்றாற் போல் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த தரிசன டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டொனேஷன் கொடுத்த நாளில் இருந்து 1 இயருக்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் தரிசன டிக்கெட்ஸ் ரெடீம் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்றைக்கி பிப்ரவரி மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ உங்களுக்கு ஃபேவரட்டான டேட் கிடைக்கல, அல்லது எங்களுக்கு பிப்ரவரி மாதம் வேணாம் மார்ச் மாதத்திற்கு யூஸ் பண்ணிக்கலாமான்னா அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டொனேஷன் கொடுத்த டேட்டில் இருந்து 1 இயர் பீரியடுக்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் இந்த தரிசன டிக்கெட்ஸை ரெடீம் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டில் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கன்செஷன்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. அப்படி எந்தவித கன்செஷன்ஸும் கிடையாது. யாரெல்லாம் தரிசனத்திற்கு போகணுமோ அத்தனை பேருக்குமே நம்ம 10,500 ரூபாய் பே பண்ணி தான் தரிசன டிக்கெட் வாங்கிக்கணும். இந்த தரிசன டிக்கெட் தினமுமே திருமலை மற்றும் திருப்பதியில் ஆஃப்லைன்லையும் டிடிடி இஷ்யூ பண்ணுறாங்க. ஆஃப்லைன் தர்ஷன் டிக்கெட்ஸ் பற்றிய வீடியோனுடைய லிங்க்கும் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தரிசனத்திற்கு ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் VQC1, சுபதமுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ரிப்போர்ட்டிங் டைம் ஈவினிங் 4 PM, தர்ஷன் டைம் ஈவினிங் 4:30 PM. சப்போஸ் நீங்கள் தர்ஷன் புக் பண்ணக்கூடிய தேதியில் திருமலை கோவிலில் ஏதாவது விசேஷங்கள் இருந்தாலோ ஸ்பெஷல் பூஜைகள் இருந்தாலோ தரிசன நேரம் கொஞ்சம் மாற்றி ஸ்கெடியூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸாக்ட் தர்ஷன் டைமிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய தர்ஷன் டிக்கெட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் ஷர்ட் டோட்டி வியர் பண்ணலாம், அல்லது குர்தா பைஜமா வியர் பண்ணலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைகளுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. இந்த தரிசனத்திற்காக கோவிலுக்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் இந்த தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸை மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. வேறு எந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸும் கோவிலுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்திலிருந்து பெருமாளை தரிசனம் பண்ணுற வரைக்கும் கியூவில் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு தள்ளுமுள்ள இருக்காது. கியூ ரொம்ப ஸ்மூத்தாக மெதுவாகவே தான் மூவ் ஆகும். சிலர் வீல் சேர்ஸ் கோவிலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க. வீல் சேர்ஸ் கோவிலுக்குள்ளேயோ கியூலேயோ அலோவ் பண்ணுறது கிடையாது. அதனை பற்றி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் டிடிடி ஹெல்ப்லைன் நம்பர் 155257க்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த தர்ஷன் டிக்கெட்டினுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் செய்யக்கூடியது தான். அவர் இருக்கக்கூடிய கருவறையிலிருந்து சுமார் 10 அடி தூரத்தில் நின்று நம்ம பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். அந்த தரிசன எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னுடைய விஐபி பிரேக் தர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ லிங்க்ஸும் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய இந்த தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் அதற்குரிய பேமெண்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட் மூலமாக ஒரு முறை நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சிட்டோம்னா மறுபடியும் இதே விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு ஏதாவது டைம் கேப் இருக்கான்னா அப்படி எந்தவித டைம் கேப்பும் கிடையாது. எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் நம்ம ஒவ்வொரு முறையும் புக் பண்ணிவிட்டு பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.